மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரவிந்த் காலையிலேயே வெண்பாவை ஸ்கூல் கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வெண்பா அப்பங்க எந்திரிக்கவே இல்லை. மல்லி பார்த்துட்டு அடடா நீங்க கூட வந்துட்டீங்க, இன்னும் வெண்பா எந்திரிக்கலையே, சார் ரெடி ஆயிட்டாரு இருங்க. வெண்பாவை எழுப்பி ஸ்கூலுக்கு தயார் பண்ணிட்டாங்க. மல்லி ரொம்ப சோகமாவே இருக்காங்க. அன்னபூர்ணியும் வந்திருக்காங்க. மல்லியை பார்த்துட்டு ஏன் பிள்ளை என்னாச்சு, ஏன் இப்படி கண்ணு கலங்கி இருக்கு, என்னாச்சு சொல்லு என்கிட்ட. பெரியமா அதெல்லாம் எதுவும் இல்லை பெரியமா, தூக்கம் சரியில்லை அதனால அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதா பார் பிள்ளை, ஏதாவது விஷயம் இருந்தா என்கிட்ட நீ மறைக்காத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு, அதுக்கு ஏதாவது என்னால செய்ய முடியுமான்னு நான் பாக்குறேன், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு என்கிட்ட எதையாவது நீ மறைக்காத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க உள்ள அரவிந்த் வந்துடுறாங்க. அம்மா பார்த்துட்டு அரவிந்த் வர்றதை பார்த்ததும் வா தம்பி வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அரவிந்த் வந்து பார்த்ததுமே மல்லி ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க, கண்ணு கலங்கி இருக்குதுன்னு கேட்கறாங்க. அதை தான் தம்பி நானும் அப்போ வந்து கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் இல்லைன்னு என்கிட்ட மறைக்கிறாங்கிறாங்க அன்னபூர்ணி. ஏன் பிள்ளை இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா பிடிவாதமா மிரட்டினதுக்கு அப்புறமா மல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே சொல்றாங்க, தெரியுமா வெண்பா கஸ்டடி கேஸ்ல இனிமே எந்த பிரச்சனையும் இல்லையா, வெண்பா இனிமே எப்பவும் இதே வீட்டில் இருந்துக்கலாம், விஜய் சார் கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க மல்லி. அப்படின்னா நல்ல விஷயம் தானே, இதுக்காகத்தானே நீயும் இவ்வளவு நாளா போராடணும், அதுக்கு என் கண் கலங்கி இருக்காங்கிறாங்க அன்னபூர்ணி. பெரியமா அது பிரச்சனை இல்லை, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா ராஜியும் ரஞ்சனியும் செஞ்சுட்டு இனிமே நீ இந்த வீட்டில் இருக்க உனக்கு இடம் கிடையாது, இனிமே வெண்பா பத்தின பிரச்சனை எதுவும் இல்லை, வெண்பா இனிமே எப்பவும் இதே வீட்டில் இருந்துக்கலான்னு எங்களுக்கு லெட்டரும் வந்துருச்சு, இனிமே நீ தேவையில்லையா அவசியம் இல்லைன்னு பேசிட்டாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டாங்க. பெரியமா விஜய் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நானும் பக்கத்துல தான் பெரியமா இருந்தேன். இனிமே வெண்பா பத்தின கேஸ் எதுவும் இல்லை, இனிமே இந்த பிரச்சனையே முடிஞ்சது, வெண்பா இனிமே எப்பவும் நம்ம கூட தான் இருப்பா. 2 மாசம் டைம் கேட்டிருந்தேன், நீயும் 2 மாசம் எங்க கூட இருந்துட்ட, போலீஸை கூட்டிகிட்டு வந்ததானே என்ன வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நானும் பிடிக்காம தானே அவ கழுத்துல தாலியை கட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க பெரியமா, அந்த பேச்சு அதோட விட்டுட்டாங்க. அவர் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான், அவரோட குழந்தை வெண்பா, அதனால அவன் இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பான்னு தீர்ப்பும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச போறதில்ல பண்ண போறதில்ல, இனிமேலும் நான் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியமா. ஆனா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தான் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மல்லி. விஜய் ரெடியாகி மாடியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அரவிந்த் சொல்றாங்க, மல்லி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, விஜய் சார் ரெடியாகி வந்திருக்காங்க, இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க அரவிந்த். விஜய் வந்ததுமே வெண்பாவை பாக்குறாங்க. வெண்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா, போலாமா அப்படின்னு கேட்கவும் வெண்பாவும் சரி போலாம் அப்படின்னு சொல்லவும் விஜய் வெண்பாவை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் மல்லியை திரும்பி கூட பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம போனதும் மல்லியோட மனசு ரொம்ப வலிக்குது. பாத்தீங்களா பெரியமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வெண்பாவை கூட்டிட்டு போறாங்க, அப்ப இவரோட மனசுலயும் என்ன வேண்டான்னு தான் நினைக்கிறாருங்கிறாங்க மல்லி. ஏ புள்ள அப்படியெல்லாம் இருக்காது, நீ தப்பா முடிவு பண்ணிட்டு இருக்காத, எல்லாரும் இருக்கிறதுனால பொதுவா சொல்லிட்டு போறாரு, ஒரு முடிவுக்கு வராத, கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க அன்னபூர்ணி. இல்ல பெரியமா என் மனசே விட்டு போச்சு, இனிமேலும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜய் திரும்பி வந்து மல்லி டேபிள் மேல ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வாங்குறாங்க. விஜய் சொன்னதுமே உடனே மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஓடி போய் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் நடந்துக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அன்னபூர்ணிக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே யாருக்காகவும் மல்லியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, வெண்பாவும் மல்லியை விட்டு கொடுக்க மாட்டா, மல்லி இந்த வீட்டில் இருக்கிறதா சரின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லி என்னதான் இருந்தாலும் அவங்க பேசுனதையே மனசுல வச்சுக்கிட்டு நிச்சயமா இந்த வீட்டில் நமக்கு இடம் இருக்காதோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. எல்லாரும் காருக்கு போனதுக்கு அப்புறமா திரும்பவும் மல்லியை பார்க்குறாங்க விஜய். என்ன மல்லி வா வந்து கார்ல ஏறுவா, என்ன ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்குமா, சொன்னா தான் காருக்கு வருவியா, வா அப்படின்னு கூப்பிடவும் மல்லி ரொம்ப அளவில்லா சந்தோஷத்துல அன்னபூர்ணி அம்மாவை பாக்குறாங்க. போ 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 அப்படின்னு அனுப்புறாங்க. அப்புறம் சந்தோஷமா மல்லி போய் கார்ல ஏறி வந்துக்கிறாங்க. இந்த மல்லி புள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, இங்க 2 ராஜசிங்க இருக்காளுங்க, அவளுக பேசுறத மனசுல வச்சுக்கிறாளே தவிர இந்த விஜயை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. மாப்பிள்ளை என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு அவங்க அசைவை கண்டு இந்த புள்ள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க கூடாதா, அவளுகெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக பேச மனசுல வச்சுக்கிட்டு இந்த புள்ள இப்படி நடந்துக்குதுன்னு அன்னபூர்ணி அம்மா கவலைப்படுறாங்க. விஜய் மல்லியை உரிமையோடு கூட்டிட்டு போறதை பார்த்து ரஞ்சனி போய் ராஜி கிட்ட கேட்கறாங்க, பாத்தீங்களா ராஜிமா, இவ வீட்லயே இருக்கக்கூடாது, வெளியில போடின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க, இப்ப என்ன நடந்துச்சு பாருங்கிறாங்க ரஞ்சனி. அதான் ரஞ்சனி என்னாலையும் தாங்கிக்க முடியல, என்னடான்னு பார்த்தா உரிமையோட அவளை போய் அவர் ரூம்ல ஃபைல் எடுத்துட்டு வாங்குறாங்க, கார்ல உட்காருன்னு கூட்டிட்டு போறாங்க. என்னதான் நடக்குது பாருங்க ரஜிமாங்கிறாங்க ரஞ்சனி. இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா போல இருக்குதுங்கிறாங்க ரஞ்சனி. கொஞ்ச நாள் பொருடி அவளே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பண்ணுவோம், வேற ஏதாவது பிளான் பண்ணலாங்கிறாங்க. ரஜி துரத்தலைனாலும் நம்மளா மறுபடியும் வேற ஏதாவது பிளான் போட்டு துரத்திடலாம், நீ கவலைப்படாத. ஆமா ராஜிமா, நீங்க போடுற பிளான் என்னைக்குமே ஃபெயில் ஆனது கிடையாது, ஆனா இந்த தடவையாவது நீங்க போடுற பிளான் படி இவ வீட்டை விட்டு வெளியே போனவ திரும்பி வரவே கூடாது ராஜிமா. விஜய் மல்லியை கூட்டிட்டு போய் வெண்பாவை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு திரும்பவும் மல்லியை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. மல்லிக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக மனசே இல்ல, வெண்பாவையும் விஜயும் விட்டு பிரிய மனசு இல்ல மல்லிக்கு. வெண்பாவுக்காக மல்லி இந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு விஜயும் ஆசைப்படுறாங்க. அக்கா பேசுறதுல எல்லாம் தப்பு இருக்கு, வெண்பா புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கல, இனிமே அக்கா பேச்சை கேட்டு நம்ம மல்லியை மனசை காயப்படுத்தக்கூடாது, மல்லி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நிம்மதி அமைதி அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய். திரும்ப மல்லி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க பார்த்தா ராஜி ரஞ்சனியும் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாடி வா மாமா உன்னையே ஃபைல் எடுத்துட்டு வான்னு கார்ல கூட்டிட்டு போனதும் இங்கேயே டேரா போட்டலான்னு நினைச்சிட்டியா, இங்கேயே இருக்கலாங்கிற ஒரு வேளை உனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுரு, மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாரா இருங்கிறாங்க ரஞ்சனி. பார் மல்லி, விஜய் சொல்லட்டுன்னு எதிர்பார்க்காத, விஜய்க்கு பதிலாக நான் தான் சொல்லுவேன், நான் சொன்னா அது கேட்பான் கண்டிப்பா, நிரந்தரமா இந்த வீட்டுல இருந்துடலான்னு மட்டும் கணக்கு போட்டுறாதீங்கிறாங்க ராஜி.
மல்லியோட மனசு காயப்படுற மாதிரியும் இந்த வீட்டை விட்டு வெளியே கூடிய சீக்கிரம் எனக்கு போயிட்டா ஆகணுங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை மல்லி மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க சொன்னதை கேட்டதுலேருந்து மல்லியோட முகம் வாடி இருக்கு. வெண்பா ஸ்கூலை விட்டு வந்துடுறாங்க. வந்து சாப்பிட்டு சந்தோஷமா மல்லியோட விளையாடிட்டு தூங்குறாங்க. மல்லி வெண்பாவை பார்க்குறாங்க. வெண்பாவை பார்த்து இந்த நாட்கள் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் நான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு எனக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவாங்க. வெண்பாவோட கஸ்டடி கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமே விஜய் சார் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. இனிமேலும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பல யோசனை எல்லாம் மல்லியை உட்காந்துருக்கும் போது அங்க ரஞ்சனியும் ராஜியும் வராங்க. ரஞ்சனி மல்லியை மறுபடியும் சேர்ந்துறாங்க. என்ன ராஜிமா, திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி எல்லாம் நுழைஞ்சிருக்கு. இவளுக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இவ வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல்ல. எவ்வளவு பணம் வேணுமோ வேணுங்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு போக வேண்டியதானே. எரும மாட்டுல மழை வெஞ்ச மாதிரி வெயிலும் உரைக்காம மழையும் உரைக்காம இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த வீட்டுல நம்ம எவ்வளவு பேசியும் இதே வீட்டுல இருக்கா. ரஞ்சனி பேச பேச மல்லிக்கு சரியான ஆத்திரம் கோபம் வருது. அவங்களையும் மீறி தாண்டி போறாங்க. இத பாரு ரஞ்சிதா, இனிமே இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதைங்கிறாங்க மல்லி. யாரை பார்த்து கை நீட்டி பேசுற? நான் போன்னு சொன்னா நீ போகணும், வேண்டான்னு சொன்னா இருக்கு. வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சல்ல, போக வேண்டியதானே. என் தம்பி எதுவும் பேசாம அமைதியா இருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டு நீ இதே வீட்டுல டேரா போட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? என் தம்பியா போன்னு சொன்னா தான் போவியா? ஏன் நாங்க சொன்னா நீ போக மாட்டியா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனா தான் உனக்கெல்லாம் புத்தியில் உரைக்கும். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. உனக்கு பணம் தானே வேணும். பணம் வேணும்னா எவ்வளவு வேணாலும் கேளு, பணத்தை வீசுறேங்கிறாங்க ராஜி. பொறுக்கி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்க ராஜிமா, விஜய் சொல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். மேல என்னை பத்தி ஏதாவது அவதூறா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. இன்னும் ராஜியை பார்த்து கை நீட்டி பேசுறாங்க மல்லி. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.